நம்ம சொன்ன பேச்ச 3 பேர் கேட்கறது இல்லைங்க. நான் இப்போ தான் மனசுல நெனச்சேன். அந்த யார் 3 பேருன்னு கேட்குறீங்களா? எங்க வீட்டில நான் சொல்றேன் 3 யாரு என்னென்னன்னு சொல்ட்டா, ஃபர்ஸ்ட்டு என் புருஷன். என் கணவர் கேட்கறதில்ல. 2வது என் பொண்ணு கேட்கறதில்ல. 3வது எங்கூடயே இருக்கிற இந்த மசுரு கேட்கறதில்ல. முடி. இந்த முடி வந்து என் சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. எப்ப நம்ம ஏதாவது மும்மரமா வேலை செய்யறப்ப தான் முன்னாடி வந்துரும். அது ஒண்ணு. என்னான்னா, இப்ப என் புருஷன் ஏன் என் சொன்ன பேச்சு கேட்கறது இல்லைன்னா, அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இல்லைங்க. என் வீட்டுக்காரர் ட்ரிங்க்ஸ் பழக்கம் கிடையாது. சிசர் அடிப்பார். "அப்பா சிசர் அடிக்காதீங்க. நுரையீரல பாதிக்கும். ஏதாவது ஹார்ட் அட்டாக் மாரி வந்துருச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொன்னா என்னம்பாரு, "எனக்கு 2000த்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு" அப்படின்பாரு. ஏன்னா 2000த்துல கல்யாணம் நடந்தது. அதனால ஏதாவது இத சொன்னேன்னா என்னம்பாரு, "2000த்திலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதில அடிச்சு தான் இந்த சிசர் அடிச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதா?" அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒண்ணு. என் பொண்ணு என்னம்பா, ரித்தி டீ வை" அப்படின்னு சொன்னா. இப்போ என் பொண்ணுகிட்ட சின்னவகிட்டயும் சரி, பெரியவகிட்டயும் சரி டீ வை அப்படின்னா, காப்பி வச்சுட்டு வருவாளுக. காப்பி வை அப்படின்னா டீ வச்சுட்டு வருவாளுக. நான் ரசம் ஊத்திட்டு வா அப்படின்னா குழம்பு ஊத்திட்டு வருவாளுக. குழம்பு ஊத்திட்டு வான்னா தயிர் ஊத்திட்டு வருவாளுக. அந்த மாரி அதுக சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. இந்த முடி, நம்ம எந்த வேலை மும்மரமா செய்றோமோ முன்னாடி வந்து விழுந்துரும் ஒண்ணு. இன்னொன்னு நம்ம சமையல் பண்றப்ப பாருங்க, நான் குளிச்சுட்டு தலைய வந்து துணிய மண்டை கட்டிக்கிட்டு தான் நான் சமைக்கிறது. அப்படி இருந்து எப்படி தான் முடி விழுவும், அந்த முடி கரெக்டா என் வீட்டுக்காரர் வாய்க்கே சாப்பாட்டுல ஃபர்ஸ்ட்டு வாய்க்கே முடி வந்து இப்படி நிக்கும். என்கிட்ட சொல்லுவார், "இங்க பாரு முடி. இவங்க ஓயாளுக்கு 60 அடி கூந்தல் மாரி இப்படி சமைக்கிறப்ப முடி போட்டு சமைக்கிறாம்பாரு." அந்த முடியும் நம்மள வந்து திட்டு வாங்குறதுக்கும், நம்மள பேசுறதுக்கும் வந்து முன்னாடி நிக்கும். அந்த மாதிரி இந்த 3 பேருமும் நம்ம சொல்றத துளிங்கூட கேட்கறதில்ல. உண்மையா இல்லையா சொல்லுங்க? என் வீட்டில நடக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே கூட்டுறப்ப இந்த முடி முன்னாடி வந்துருது. சாப்பிட்றப்ப இந்த முடி முன்னாடி வந்துருது. என்னடா பண்றது? மொட்டை அடிச்சிடலாமான்னு பார்த்தா, கொஞ்சம் கிஞ்சம் இருக்கிறது மொட்டை அடிச்சு புள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் காட்சி பண்ணையில மொட்டை தலையோட நிற்கக்கூடாது. 2, 3 வருஷம் இருந்தாலுமே சி என்ன கிப்பீஸ் விட்டுக்கிட்டு இருந்தா அசிங்கமாக இருக்கும். நமக்கு இப்போ தான் முடி கொஞ்சம் கொஞ்சம் மொட்டையடிச்சு 3 வருஷம் ஆகி இப்போ தான் முடி கொஞ்சம் வளர்ந்துருக்குது அப்படின்னு நினச்சா, இப்படியெல்லாம் பழி எடுக்கிறாங்க. என்ன உண்மையா இல்லையா சொல்லுங்க? நான் வேலை செஞ்சுக்கிட்டே இதே தான் யோசித்தேன். நமக்கு நம்ம பேச்சை கேட்க ஒரு ஆள் இல்லைடா. நாய் பூனம் கூட ஒரு மிரட்டுனா போய் கம்முன்னு படுத்துக்குது. இவங்களாம் சொன்ன பேச்சு துளியும் கூட கேட்கறதில்ல. இதனாலேயே நமக்கு டென்ஷன், ஒவ்வொரு நாளும் டென்ஷனு, நமக்கு ப்ரெஷர் ஏறுது.